வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். இடியுடன் கொட்டப்போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. புத்தாண்டை முன்னிட்டு தூர செல்லும் பயணிகளுக்கு விசேட போக்குவரத்து திட்டம். அமெரிக்காவின் வரி விதிப்பால் இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் நிலை. அமெரிக்க வரி விவகாரம் சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள தயார், ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு தூர பயணங்களை மேற்கொள்வோரின் நலன் கருதி தொடருந்து திணைக்களம் மற்றும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு என்பன இணைந்து ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டத்தினை முன்னெடுக்க உள்ளன. போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அறிவுறுத்தலின்படி இந்த ஒருங்கிணைந்த போக்குவரத்து திட்டம் நாளை முதல் 21ஆம் தேதி வரை ஒருங்கிணைந்த போக்குவரத்து சேவையை முன்னெடுக்க உள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி புத்தாண்டு காலத்தில் கண்டி, புத்தளம், தம்புள்ளை மற்றும் காலி உள்ளிட்ட 5 முக்கிய வழிகளை மையமாக கொண்டு நீண்ட தூர பேருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. அத்துடன் வழமையான தொடருந்து சேவைகளுக்கு மேலதிகமாக கோட்டை தொடருந்து நிலையத்திலிருந்து பதுளை, கண்டி மற்றும் காலி ஆகிய இடங்களுக்கு விசேட தொடருந்து சேவைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. குறித்த காலப்பகுதியில் கொழும்பு மற்றும் அதனை அண்மித்த நகரங்களிலிருந்து சுமார் 8 லட்சம் பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு பயணிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் வரி அமலாக்கம் காரணமாக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் நிலை ஏற்பட்டிருப்பதாக நாணய பரிமாற்றத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கைக்கு டொனால்ட் ட்ரம்ப் 44% பரஸ்பர தீர்வையை கடந்த வாரம் அறிவித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவுடன் இந்த விடயத்தில் இலங்கை சரியான பேச்சுவார்த்தைகளை நடத்தாவிட்டால் இலங்கை ரூபாவுக்கு மிகப்பெரிய அழுத்தம் ஏற்பட்டு அதன் பெறுமதி மிகப்பெரிய அளவில் குறையக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்திய, சீனா போன்றல்லாது இலங்கையின் வர்த்தக இடைவெளி அதிக விரிசலுடன் இருப்பதன் காரணமாக நாட்டுக்கு டொலரின் உள்வருகை கணிசமாக குறைவடையும் சாத்தியம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அமெரிக்கா விதித்துள்ள புதிய பரஸ்பர தீர்வையை குறைத்துக் கொள்வதற்கான யோசனை திட்டம் ஒன்று இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் நாளைய தினம் முன்வைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் அனில் ஜெயசந்த இதனை தெரிவித்துள்ளார். இதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நிபுணர்கள் குழு அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதிகளை இணைய வழியில் சந்தித்து கலந்துரையாடி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் சமீபத்திய வரி நடவடிக்கைகளால் எழும் சவால்களுக்கு, அரசியல் பிளவுகளுக்கு அப்பால் இலங்கை ஒரு தேசமாக பதிலளிக்க வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். காலியில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வெற்றி நமதே ஊரமதே என்ற மக்கள் பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், உலகளாவிய புவிசார் அரசியல் சூழலில் தற்போது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை நிலவுகிறது. எங்கள் ஏற்றுமதியை பாதிக்கும் சில முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. இந்த விடயத்தை தீர்க்க நாங்கள் தீவிரமான விவாதங்களில் ஈடுபட்டுள்ளோம். நிலைமை எதிர்பாராதது என்றாலும் நாட்டின் பொருளாதாரம் மீண்டும் நெருக்கடிக்குள் விழ அனுமதிக்காமல் இந்த பிரச்சனையை எவ்வாறு தீர்ப்பது என்பதை அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. நாம் இதை ஒரு தேசமாக எதிர்கொள்ள வேண்டும். நமது பொருளாதாரம் வலுவான முன்னேற்றத்தை காட்டுகிறது. ஆனால் அதை பராமரிக்க இதுபோன்ற சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அனைத்து குடிமக்களும் ஒற்றுமையாக நின்று மேலும் சிக்கல்களை தடுக்க பங்களிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார். நாட்டில் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் காலை வேளையிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் மத்திய, சப்ரகமுவ, கிழக்கு, தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் இன்று 75 மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய, சப்ரகமுவ, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் சுமார் 12 மணியளவில் நைனமடம், சந்தலாங்காவ, குண்டகசாலை, மகேங்கனை மற்றும் கல்முனை போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கின்றது. வடக்கு, கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும்.
கொழும்பு தொடக்கம் காலியூடாக பொத்துவில் வரையிலான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 20 தொடக்க 35 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் என்பதுடன் நாட்டைச் சூழவுள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும். எனினும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்களில் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கனடாவில் டொரண்டோவில் தட்டம்மை நோய் தொற்று தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டொரண்டோவில் பல்பொருள் அங்காடி பகுதியில் கடந்த மார்ச் மாதம் 30 சென்றவர்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தட்டம்மை நோய் தொற்று குறித்த இடத்திலிருந்து பரவியிருக்கலாம் என்ற அச்சத்தில் டொரண்டோவின் பொது சுகாதார அலுவலகம் குறித்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. நோய் தொற்றுக்கு இலக்கானவர்கள் குறித்த பகுதியில் இருந்ததாகவும் இதனால் குறித்த இடத்திற்கு அந்த திகதியில் சென்றவர்கள் நோய் தொற்றுக்கு உள்ளாகியிருக்கலாம் எனவும் டொரண்டோவின் பொது சுகாதார அலுவலகம் கூறியுள்ளது. அத்துடன் நோய் தொற்றுக்கு இலக்கானவர்கள் சுவாசிக்கும் போதும் இருமும் போதும் தும்மும் போதும் அல்லது பேசும் போதும் இந்த நோய் தொற்று பரவக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த நோய் தொற்றானது சுமார் 2 மணித்தியாலங்கள் வரையில் காற்றில் உயிர்ப்புடன் இருக்கக்கூடியவை என சுகாதார நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியிலுள்ள மக்கள் உடனடி மருத்துவ பரிசோதனையை மேற்கொள்ளுமாறு டொரண்டோவின் பொது சுகாதார அலுவலகம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கொட்டப்போகும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கனேடிய மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை. புத்தாண்டை முன்னிட்டு தூர செல்லும் பயணிகளுக்கு விசேட போக்குவரத்து திட்டம். அமெரிக்காவின் வரி விதிப்பால் இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் நிலை. அமெரிக்க வரி விவகாரம் சவால்களை ஒன்றாக எதிர்கொள்ள தயார், ஜனாதிபதி சுட்டிக்காட்டு. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.